ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திரும்ப ஒரு பெரிய வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு பாப்பாவோட பர்த்டே வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னைக்கு வந்துட்டு நம்ம லஞ்ச் எதில் சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸில் தான். இது வந்துட்டு ஒரு சாஸ் பாட் சாண்ட்விச் பாட்டமோட நம்ம என்ன ஃபுல் சிம்மில் வச்சு நம்ம சமைச்சாலும் அடி பிடிக்காது. அந்த அளவுக்கு நல்ல பாட்டம் வந்துட்டு பயங்கர கனமாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு மேலே ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீம் போகிறதுக்காக ஒரு 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா வடிக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். வடிக்கணுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு இன்னொரு ஃப்ரை பேனும் ஒன்று வாங்கியிருக்கு. ஃப்ரை பேனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே சாண்ட்விச் பாட்டம் தான். பயங்கர ஹெவி. கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வாங்கியிருக்கு. இது நீங்களும் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் கோடு கொடுக்குறேன். நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு தக்காளி சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி எப்போதுமே பொரியல் தானே எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு ரைஸை வந்துட்டு குக்கரில் வச்சாச்சு. இப்போது நம்ம வாங்கின சாஸ் பாட் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து சமைக்க போகிறேன். இதுக்கு வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதனால் கடலை எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சோம்பு போட்டால் பயங்கர வாசனையாக இருக்கும். அதனால் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம 1 pot ரைஸ் மாதிரியும் நம்ம சமைக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து தொக்கு மாதிரி செஞ்சுட்டு ஒயிட் ரைஸோடு கலந்து தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 pot ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொக்கு எல்லாமே வணக்கிட்டு தண்ணி ஊற்றி அரிசியும் அதில் போட்டு மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா 1 pot டொமேட்டோ ரைஸ் மாதிரி ரெடி ஆகிடும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் தான் ரைஸில் போட்டு கிளற போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதும் ஒரு 3 தக்காளியை பொடியாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணக்கிட்டு இதை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும். தக்காளி வந்துட்டு நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வணங்கணும். இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டோன்னா வெங்காயம் தக்காளி நல்லா கொலன்னு வெந்துடும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட் மாதிரி ஊற்றினா கொஞ்சம் அந்த தொக்குக்கு வந்துட்டு கிரேவி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். டேஸ்ட்டும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் நான் அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். இதுக்கு வந்துட்டு நமக்கு எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்குமோ அதே மாதிரி அவரைக்காய் பொரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு. நான் கொஞ்சம் காரமாக செய்வேன். காரமாக செய்யும்போது 2க்கும் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேத்துக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அவரைக்காய் வந்துட்டு எப்போதும் பொடுசாக நறுக்குவேன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பெருசாக நறுக்கி தான் செய்யலான்ட்டு. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருக்கிற இண்டஸ் வேலியோட ஃப்ரை பேனில் தான் சமைக்க போகிறேன். இப்போது நான் சொன்னேன் இல்லையா நடுவில் எடுத்து வணக்கி விட்டுக்கோங்கன்ட்டு, அந்த மாதிரி அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயும் இதில் சேர்த்துட்டேன். இது வந்து எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு அதுக்குமே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் அளவு தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ மசாலாவுக்கு வந்துட்டு என்ன போட்டிருக்கேன்னா 1 ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் வந்துட்டு தக்காளி தொக்குக்கும் அவரைக்காய்க்கு வந்துட்டு 2 ஸ்பூன் குழம்புத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். இது குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கறி மசால் தூள் அதுவும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தக்காளி சாதத்துக்கு நம்ம சேர்த்துட்டோன்னா அந்த பிரியாணி ஃப்ளேவர் நமக்கு வரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் கறி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அவரைக்காய்க்கும் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். ஸோ இப்போ 2க்குமே வந்துட்டு மசாலா எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவரைக்காயும் ஒரு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சுண்ணதுக்கு அப்புறமேட்டு அவரைக்காய் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் தக்காளி சாதத்துக்கும் நல்லா அந்த தொக்கை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கெட்டி பதம் வந்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப ட்ரையாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கிளறும் போது அந்த கிரேவி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கொலன்னு இருக்கும் போதே நம்ம இறக்கிடலாம். தக்காளி சுருள வணங்கினதும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஜூஸ் தான். வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வாட்டர்மெலன் சீசன் இல்லையா, அதனால் கண்டிப்பாக வீட்டில் வாட்டர்மெலன் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்து வீட்லேயும் நினைக்கிறேன்.
நிறைய பேர் கட் பண்ணி சாப்பிடுவீங்க, நிறைய பேர் ஜூஸ் போட்டு குடிப்பீங்க. ஜூஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமனு, மின்ட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக பாதாம் பிசின் இது சேர்த்து நம்ம குடித்தாலும் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் உடம்புக்கு. அதனால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட என்னோடய ஸ்டைல் வாட்டர்மெலன் ஜூஸை நான் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஒயிட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒயிட் ரைஸ் கூட நம்ம தொக்கை போட்டு நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி வந்துட்டு அந்த தொக்கு செய்யும் போதே கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் போட்டு கிளறும் போது காரம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். நம்ம செய்யும் போதே காரம் கம்மியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா போட்டு கிளறும் போது ரொம்ப சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். உப்பு பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைனா நமக்கு திரும்பவும் காரம் போட்டு திரும்ப கொதிக்க வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதில் போட்டு நம்ம நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா ரைஸை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமே தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உதிரி உதிரியான அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அந்த சாண்ட்விச் பாட்டம் இண்டஸ் வேலி பாத்திரம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூட ஒட்டலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாட்டர்மெலன் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, லன்ச் ரெடி. அவரைக்காய் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். சுண்டிடுச்சுன்னா அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச்சு தான், தக்காளி சாதமும் அவரைக்காய் பொரியலும். ஸோ சூப்பரான காம்பினேஷன், என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன். ஸோ இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு. லன்ச்சும் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இனி ஆஃபீஸ்க்கு கிளம்புறது தான். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.